ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு காயின் வந்து புது காயின் நான் வாங்கியிருக்கேன். அதை அன்பாக்சிங் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த் சரஸ்வதிகள் அவர் ஆரம்பித்த இயக்கம் தான் ஆரிய சமாஜ் இயக்கம். அந்த இயக்கம் ஆரம்பித்து 150 வருஷம் ஆனதை சிறப்பாக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த பாக்ஸ் அந்த கவர் மேலேயே ஆரிய சமாஜ் போட்டிருக்காங்க. இந்த ப்ரூஃப் மின்ட்டில் மட்டும் தான் வச்சு ப்ரூஃப் காயின் இது. இதனுடைய வேல்யூவே பாருங்கள், என்ன எவ்வளோ ரூபான்னு போட்டிருக்காங்க. 1984 ஃபுல் பெய்டு பணம் முழுசும் நம்ம கட்டியிருக்கோம். இது என்ன மின்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய கவர்மெண்ட் மின்ட், அலிப்பூர், கொல்கத்தா மின்ட்டில் வச்சுருக்காங்க. அங்கேருந்து தான் இந்த காயின் வந்திருக்கு. வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ரொம்ப இதாக இருக்குது. கவர் நல்லா பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 150 ஆரிய சமாஜ்னு ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அதாவது 1875 2025, அதாவது 1875 தான் இந்த ஆரிய சமாஜம் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் 2025 150 வருஷம் ஆனது. ஆரிய சமாஜ் 150 இயர் செலிப்ரேஷன் போட்டு கமாமரேட்டிவ் காயின் போட்டிருக்காங்க. பாருங்கள் பாக்ஸ் என்ன அழகாக இருக்குன்ட்டு. நம்ம தேசிய வர்ணக்கொடி வந்து இங்கே அழகாக பார்லிமெண்ட்டு இது பண்ணியிருக்க டெக்கரேட் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. மின்ட்டு பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அங்கேருந்து வந்திருக்கு. எங்கே ஓப்பன் பண்ணலாம். காயின் ப்ரூஃப்னு போட்டிருக்கு பாருங்கள். ப்ரூஃப் காயின் இது. காயினை பாருங்கள். இந்த காயின் பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜ் 150 இயர் செலிப்ரேஷன் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. 150 ருபீஸ். மெட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிக்கல் சில்வர். காப்பர் வந்து 60%, நிக்கல் 20, ஜிங்க் 20. அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா சர்ட்டு அதாவது வட்ட வடிவமாக இருக்கும். அவுட் சைட் டயாமீட்டர் வந்து 44. ஸ்டாண்டர்ட் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32 கிராம். செரேஷன்ஸ் அதாவது சுற்றி இருக்க அந்த கோடுகள் வந்து 200ன்னு போட்டிருக்காங்க. இது பார்த்துக்குங்க. காயின் எடுத்துடலாம். இது வந்து கவர்மெண்ட் மின்ட்டில் தான் நீங்கள் வாங்க முடியும். இப்போ வாங்கலாம். ரேட்டு குறைவாக இருக்குது. எடுக்கிற சிரமமாக இருக்குது. காயின் பாருங்கள், 150 போட்டிருக்கா. ஆரிய சமாஜ் 150 இயர் செலிப்ரேஷன். கீழே வந்து காயத்ரி மந்திரம் வந்து இதில் இங்கே அடிச்சிருக்காங்க காயத்ரி மந்திரத்தை. இந்திய தேசிய சின்னம் பாரத் இந்தியா 150 ருபீஸ் மதிப்புள்ளது. இது நான் டெனாமினேஷன் 200 கோடு. 200 கோடு. இது எடுத்து பார்க்கலாம். கண்ணாடி ஓப்பன் பண்ணலாம், ஆனால் கை படக்கூடாது. அதனால தான் யோசிக்கிறோம். அந்த டிசைன் பாருங்கள் என்ன அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. வச்சுட்டுமா பிரிக்கிறதா சிரமம். எடுத்து பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா காயின் வாங்கின மாதிரி அழகாக இருக்கும். இதனுடைய ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்யூ பண்ணும்போது இருந்தது வந்து 1350 தான். கொஞ்சம் லேட்டாக நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இது வேறு ரசீது வரும் வந்திருக்கு. அது செட் பார்த்தீங்கன்னா 1984 ரூபா. 1984 ரூபா. அது இப்போ என்னுடைய விலை மின்ட்டில் நான் புக் பண்ணி கிட்டத்தட்ட எப்படின்னா இந்த February 7th தான் புக் பண்ணேன். சீக்கிரம் வந்துடுச்சு. தயானந்த் சரஸ்வதி அந்த நாணயமும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர்
தயானந்த் சரஸ்வதி அவருடைய நாணயமும் 200 டினாமினேஷன் உள்ள நாணயமும் வெளியிட்டிருக்காங்க. அது புக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆச்சு, இன்னும் வரல. ஆனால் இந்த நாணயம் வந்து உடனே கிடச்சிருச்சு. கல்கத்தா மின்ட்டு. என்ன நீங்களும் இந்த மாதிரி ப்ரூஃப் செட் கிடைக்கும்போது விலை குறைவாக இருக்கும், வாங்கி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும், நல்ல கலெக்ஷனாகவும் உங்களுக்கு இருக்கும். என்னுடைய ஹெரிட்டேஜ் பாருங்கள், என்னுடைய எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்கன்னு. கவர்மெண்ட் மின்ட்டு, அது மின்ட் மார்க் பாருங்கள் எப்படி இருக்குது. ப்ரூஃப் செட்டில் தான் வந்திருக்கு. இது கவர் போடலாம், இப்படியே வைக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது எப்போயுமே காயின் வந்து பத்திரமா இருக்கும். இது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும். சமாஜ் 150 செலிப்ரேஷன் தான் போட்டிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்னா இந்த மாதிரி காயின் இப்போ வந்து கவர்மெண்ட் மின்ட்டில் இருக்கிறதுனால, சேல்ஸுக்கு இருக்கிறதால இப்போ நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நன்றி.